அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் குரூப் 2 2A மெயின் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். தமிழ்நாடு மண்வளம் இணையதளம் என்ற ஒரு டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஒரு மாடல் கொஸ்டின் வந்து குரூப் 2A மாடல் கொஸ்டின் ஒன்று, குரூப் 2 மாடல் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கிற ஒரு ஐடியாவை வந்து பார்க்குறோம். குரூப் 2A மெயின்ஸில் தமிழ்நாடு மாநிலத்தின் மண்வளம், மண் வகைகள் மற்றும் அவற்றின் பரவல் அடிப்படையில் வரிசைப்படுத்தி எழுதுக என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு மாநிலத்துடைய மண் வகைகள் அதோடைய பரவல் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும்னா நம்ம மண்வளம் இணையதளத்தில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மண்வளம் இணையதளத்தில் பார்த்திங்க அப்படின்னா செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிறமண், வண்டல் மண் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பெயரில் தான் வெப்சைட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோடைய பரவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா செம்மண் தான் அதிக அளவில் வந்து பரவி காணப்படுகிறது. அதனால் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 and 5 என்பது சரியான ஆர்டரில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேளாண் துறையில் பயன்படுத்தும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குக என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கேள்வி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, மண்வளம் இணையதளம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் எதற்காக பயன்படுகிறது, மண் வளத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த மாதிரி இதோடைய தன்மைகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ நேரடியாக தமிழ்நாடு மண்வளம் இணையதளம் அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு மண்வள அட்டை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து மகசூலை அதிகரித்தல் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து கொண்டு வருது. இதே மாதிரி மத்திய அரசில் சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டத்தை வந்து அமைச்சிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போது சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருந்த ஒரு ஸ்கீமு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மண்வளம் இணையதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகளுக்கு மண்வள அட்டை குறித்த விழிப்புணர்வை அதிகரித்து மகசூலை அதிகரிக்கிறது தான் நோக்கம். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா டிஎன்ஐ அக்ரிகல்ச்சர் வெப்சைட்டோட இன்டகிரேட்டடான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். சரி, இதில் என்னென்ன தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னா, மைக்ரோநியூட்ரியன், மேக்ரோநியூட்ரியன் கொடுத்த தகவல்கள் கிடைக்கும். அதாவது நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள் பற்றின தகவல்கள் கிடைக்கும். சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது, மணிச்சத்து, தலைச்சத்து, கரிம கார்பன், மண் சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, நுண்ணுயிரிகள், தாவர ஊட்டச்சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், இந்த மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை பற்றின முக்கிய தகவல்கள் கிடைக்கும். அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா dnagriculture.in மண்வளம் அப்படிங்கிற டேபில் வந்து இது வந்து கிடைக்குது. என்ற இணையதளத்தில் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தின் விவரங்களை பதிவு செய்து மண்வள அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணாங்க. 2023 இந்த இணையதளம் வந்து வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலத்தின் விவரங்களை பதிவு செய்து மண்வள அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் மண்ணின் தன்மைகள் குறித்த முழு விவரங்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன விவரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிம அமில நிலை, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி சொல்கிறது. அப்புறம் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற விவரங்கள் இதில் வந்து காணப்படும். இரும்பு, மேங்கனீஸு, துத்தநாகம், தாமிரம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களின் விவரம், மைக்ரோ நியூட்ரியன்ட்டுடைய லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் காடுகள் சார்ந்த பயிர் சாகுபடி விவரங்கள் இதில் வந்து காணப்படும். சாகுபடி செய்யப்பட்ட பயிருக்கு இடப்படும் உரங்களின் தன்மை, அளவுகள் பரிந்துரைக்கப்படும். ரேஷியோ, எவ்வளோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின அந்த ரேஷியோவை வந்து பரிந்துரை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை இந்த வெப்சைட்டோட நோக்கம். எனினும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கூடுதல் தகவல் இதில் என்ன சொல்கிறாங்க, வளமான மண் என்பது பயிரின் நீடித்த வளர்ச்சிக்கு தேவையான தாவர சத்துக்களை வழங்குவது, மேலும் பயிர் வளர்ச்சிக்கு உகந்த பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் சூழ்நிலை ஏற்படுத்துவது. அப்போ பயிர் சத்துக்கள் என்பது பேரூட்ட, நுண்ணூட்ட சத்துக்களாக இருக்கிறது. அதை பொறுத்து தான் நம்ம ஒரு மண்ணோட வளத்தை வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். தமிழ்நாட்டுடைய மண் வகைகளில் செம்மண் பார்த்திங்கன்னா 39.34% வந்து பரவி காணப்படுகிறது. பழுப்பு நிற மண் வந்து 37.89%, கரிசல் மண் பார்த்திங்கன்னா 16.38%, சாம்பல் நிற மண் வந்து 3.50%, இதர வகைகள் 2.03%, வண்டல் மண் பார்த்திங்கன்னா 0.86% என்ற அடிப்படையில் செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், இதர வகை, வண்டல் மண் ஆகியவை பரவி காணப்படுகிறது. இதுதான் கொஸ்டினில் நான் ஆர்டராக கேட்டிருந்தேன். அப்படி கேட்கலாலும் சிங்கிள் லேயரில் கேட்கலாலும் செம்மண்ணுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆஸ் பர் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் 39.34% என்று செம்மண்ணை வந்து நம்ம குறிப்பிடலாம். ஸோ அந்த வகைகளில் தமிழ்நாட்டின் மண் வகைகளை தான் அவங்க போட்டிருந்த பை சார்ட்டு, அதே இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி பை சார்ட்டு போட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்து மண்ணின் ஆக்கக்கூறுகள். மண்ணின் ஆக்கக்கூறுகள்னால் ஊட்டச்சத்து மேலாண்மையின் ஒரு முக்கிய அம்சம்.
மண்ணின் அடிப்படை கூறுகள் தாது, கரிம, கார்பன், மண், காற்று, மண்ணீர் என்பவை இதில் வந்து ஆக்கக்கூறுகளாக இருக்கும். குறிப்பாக மண்ணில் 45% வந்து தாது இருக்கும், 5% பார்த்திங்கன்னா அங்கக பொருட்கள், இயற்கை பொருட்கள் இருக்கும், உயிர் பொருட்கள், 25% நீர், 25% காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோவில் வந்து இருக்கணும். இந்த வெப்சைட்டோடைய சேவைகளில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் மண்ணின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதில் விவசாயிகள் வந்து லாகின் பண்ணி அவங்களுடைய மண்ணோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தின நிலையை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் புவி குறியீடு, செயல்புல எண் மற்றும் மண் வளம் பற்றி அறிய, அதாவது எந்த இடம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கூகுள் மேப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேளாண் நிலங்களில் உயரிய மண் மாதிரி ஆய்விற்கான முன்பதிவு செய்வதற்கு இந்த ஒரு டேப் இருக்கும். அப்போ முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அதை பற்றின ஆய்வுகளுக்கு அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சேவைகளில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மண் வரைபடம். ஸோ இந்த சாயில் மேப் என்று சொல்லக்கூடிய மண் வரைபடத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் மண் பரிசோதனை நிலையங்கள், அதன் மூலம் சாயில் ஹெல்த்தை வந்து செக் பண்ணுறாங்க. மண்ணோட வகை மற்றும் நிலத்தின் பயன்பாடு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும், சரிங்களா? அதன் அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்குது. உயிரி உரங்கள் உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையங்கள் வந்து இருக்குது. அது வந்து உயிரி உரங்களை உற்பத்தி பண்ண சொல்லுது. நுண்ணூட்ட கலவை உற்பத்தி மையம், அங்கக உர சோதனை மையம், உயிர் உரம் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் போன்ற இன்டகிரேட்டட் விஷயங்களை வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க இந்த வெப்சைட் சேவைகளில் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டு வந்து ஒரு மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டோமா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சேலம் மாவட்டத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வேளாண் காலநிலை மண்டலம் பார்த்திங்கன்னா வடமேற்கு மண்டலமாக இது அமைஞ்சிருக்கு. முக்கிய மண் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அற்ற செம்மண், சுண்ணாம்பு அற்ற பழுப்பு மண், சுண்ணாம்பு மிக்க கரிசல் மண் போன்றவை வந்து இங்கே காணப்படக்கூடிய மண்ணாக இருக்கிறது. இங்கே சோளம், நெல், சிறுதானியங்கள், நிலக்கடை, கொள்ளு, பருத்தி, கரும்பு, மரவள்ளி கிழங்கு, எள், மிளகாய், மா, வாழை, புகையிலை, பயறு வகைகள்லேருந்து ஆரம்பித்து காய்கறி வகைகள் வரைக்கும் நிறைய பயிர்கள் வந்து பயிரிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம இங்கே பயிரிடுவதன் மூலமாக நம்ம மகசூலை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதும், அதுக்கு பார்த்தினா டீட்டெயில்ஸ் அனாலிசிஸில் தலைச்சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தலைச்சத்தோடைய குறைவு சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும், மணிச்சத்து எந்த அளவுக்கு இருக்குது, சாம்பல் சத்துடைய விஷயம், கரிம கார்பன் வந்து எவ்வளோ காணப்படுது அப்படிங்கிறதும், கலர் அமில நிலை எவ்வளோவாறு இருக்குது, உப்பின் நிலை எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. கந்தகம் எவ்வளோ இருக்குது, துத்தநாகம் எவ்வளோ இருக்குது, இரும்பு, தாமிரம், மாங்கனீசு, போரான் போன்றவை வந்து என்னெல்லாம் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த மண்வளம் இணையதளத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கைன்னு ஒன்று வெளியிட்டது. இந்த தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தவும் நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அங்கக கொள்கை 2023 வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி என்று அதோடைய பெயர். ஸோ இதோடைய நோக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டு விவசாயிகளையே அதிகரித்தல் என்பது குறிப்பிடுகிறது. அப்போ குறிப்பாக இயற்கை உரங்களை பயன்படுத்துறது, தீங்கு விளைவிக்காத, அதாவது அந்த ரசாயன ஃபெர்டிலைசர்ஸை வந்து பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி எப்படி வந்து மகசூல் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நிலங்களின் ரசாயன இடுபொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து இயற்கை இடுபொருட்களை அதிகரித்தல், மண் வளத்தை மேம்படுத்துதல் என்பதுதான் இந்த கொள்கையின் நோக்கமாக இருக்கிறது. இது இல்லாமல் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2024 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு. அப்புறம் கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து வந்துச்சு. இந்த ரெண்டும் வந்து நம்ம தனி ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து நம்ம தனி வீடியோவை பண்ணிட்டோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிகே சங்கர் சேனலில் நம்ம மெயின்ஸ் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், டெஸ்ட் சீரியஸு. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் தனியாக இதே பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் டெஸ்ட் பேட்சாக வந்து நீங்கள் சேர விருப்பப்படுறீங்கனாலும் அதுக்கான விவரங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் கவனித்து கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நன்றி.